இது நிமித்தம் மனுஷன் தன் தாப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பவுல் திருமண வாழ்க்கை குறித்து போதிக்கும் போது எங்கிருந்து கொண்டாடுறாரு இந்த சத்தியத்தை? முதல் திருமணத்தை கர்த்தர் எப்படி செஞ்சு வச்சார்? ஆதாமுக்கு ஒரு மனுஷியை உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டாடுறாரு. கொண்டாடும் போது அவன் சொல்றான், என் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள்னு சொல்லுகிறான். அப்புறம் இது நிமித்தம் புருஷனானவன் தாப்பனை தாயை விட்டு தன் மனைவி விட்டு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொல்றான். அதை கொண்டாடுறாரு. அந்த 31ஆம் வசனத்துல இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாப்பனை தாயை விட்டு மனைவியோட இசைந்து இருப்பான்னு சொல்றாங்களா. அந்த இசைந்துன்ற வார்த்தை பழைய இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல cleave unto, therefore shall a man leave his father and mother and cleave unto his wife. இந்த cleaveன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. பின்னால வந்த இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கட்டும், இன்னைக்கு ஆளுகள் கொஞ்சம் விளங்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் அதை வாட்டர் டவுன் பண்ணி shall be united அப்படின்னு சொல்லி அந்த யுனைடெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது கரெக்ட் தான், அது தப்பு இல்லை, யுனைடெட். ஆனால் யுனைடெடோட ரொம்ப ஸ்ட்ராங் இது. இந்த கிளீவ்ங்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அது கிளீவ்னா ஏன் அது ஸ்ட்ராங்கான வார்த்தைன்றான்? யுனைடெட்னா இசைந்துன்னு வருது இல்லையா? கிளீவ்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதை காட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டு பி கிளீவ்னா இன்னைக்கெல்லாம் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்னு இருக்குது பாருங்க. ஒட்ட வச்சிங்கன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது. இப்போ வெடிச்சு போட்ட செவறுகள்லாம் கூட ஒட்ட வைக்கிறாங்க, இதை போட்டு ஒட்ட வைக்கிறாங்க. ஒட்ட வச்சா வரவே வராது சார்ன்றாங்க, அந்த மாதிரி பிடிச்சிக்கோன்றாங்க. அப்போ டு கிளீவ் மீன்ஸ் டு பி க்ளூடு டு சம்திங். க்ளூட்னா அப்படியே ஒட்ட வைக்கிறது, இனிமே திருப்பி தனி ஆகாதபடிக்கு, பிளவு ஏற்படாதபடிக்கு ஒட்ட வைக்கிறது தான் அந்த கிளீவுங்கிறது. எதன் மூலமா ஒட்ட வைக்கப்படுகிறார்கள்? 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் கொண்டாந்து ஒட்ட வைக்கப்படுகிறார்கள், பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்ட வைக்கப்படுகிறார்கள். எப்படி? ஒரு உடன்படிக்கையின் மூலமாக. அந்த உடன்படிக்கையிலே கொடுக்கப்படுகிற பைண்டிங் ப்ராமிஸ். திருமண வாழ்க்கையிலே அது செய்யறோம், வாக்குறுதி கொடுக்கிறோம் இல்லையா? ஒரு பைண்டிங் ப்ராமிஸ். பைண்டிங் ப்ராமிஸ் பைண்டிங் என்ன? நான் இதுக்கு கட்டுப்படுகிறேன், இதுக்கு உட்பட்டு இருக்கிறேன், இதுக்கு கட்டுப்படுகிறேன்னு சொல்றத கட்டுறது தானே பைண்டிங். நான் இந்த வாக்கு தத்துவம், நான் என் வாயால சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பைண்டிங் ப்ராமிஸ் இருக்கு பாருங்க. அதன் மூலமாக ஒட்ட வைக்கப்படுகிறார்கள். அது ஒரு ஆணை மாதிரி, அது சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி, சத்தியம் பண்ணி கொடுத்தது மாதிரி, ஓத்து மாதிரி பாருங்க அது.